வணக்கம் நண்பர்களே. இது வந்து மோல்டிங் பைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப பைப்பிங் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பிளாட் பைப்பிங் கூட இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மோல்டிங்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ப்ளைனாக இருக்கும், த்ரெட் எதுவுமே இருக்காது. அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ். இது ஆன்லைன் கிளாஸ் சகோதரிக்காக நிறைய நான் சகோதரிக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கவங்க கேட்டிருந்தாங்க, இதை வந்து கொஞ்சம் எங்கள் டிப்ஸாக தைச்சி காமிச்சிருங்க அப்படின்னு. இப்போ அதை நம்ம காமிக்கிறோம். இது அண்ணன் வந்து தைக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து சப்ப பைப்பிங் வைக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு ரப்பில் வச்சு அப்படி மேலே துணி வச்சு தைச்சிருங்க. அது மேலே துணி வச்சு வந்து இதில் ஒரு ஃபஸ்ட்டு தையல் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை வந்து கிளாத்தை மடிச்சிருக்கோம், மடித்து தைச்சிருக்கு. கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து வைக்கிறதுக்கு த்ரெட் எதுவுமே வைக்காமல் வைக்கிற பைப்பிங் இது. இதுக்கு மேலே அந்த துணி வச்சு இதை நீங்கள் திருப்பி கூட நம்ம போட்டு கூட அந்த தையல்லேருந்து அப்படி அதிகமாக பிடிச்சிக்கலாம். நம்ம தையல் எவ்வளோ கேப் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த தையலுக்கு இந்த பைப்பிங்கோட அளவு எவ்வளோ வரணுன்றது நமக்கு அடையாளமாக தெரிஞ்சிடும். இத்தனையும் நம்ம கான்ட்ராஸ்ட் நூல் தான் போட்டிருக்கோம். இது பாருங்க, இதில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. கான்ட்ராஸ்ட்டாக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த கனம் எவ்வளோ வரணுன்றது நம்ம இந்த பக்கமாக பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இன்னும் நம்ம கையிலெல்லாம் தள்ளி தைச்சோம்னா மெலிசாக வரும். அதனால் திருப்பி போட்டு இந்த தையலை கணக்கு பண்ணியே தைச்சிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு துணி அதிகமாக இருந்ததுன்னா குறைவாக வச்சுக்கோங்க. குறைவாக இருக்குதுன்னா அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்கிறதுக்காக சாம்பிளுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த தையலை பாருங்கள், அப்படியே ஒரே லெவலாக அந்த தையலில் அப்படியே அந்த இடத்துல ஒரே லெவலாக நம்ம தைச்சிடும். இதுதான் அந்த மோல்டிங் பைப்பிங். அப்படி தமிழில் வந்து இதை சப்ப பைப்பிங் சொல்லுவாங்க. ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட் பைப்பிங் இது. அவ்வளோதான். பாருங்கள், இதில் சைடில் பேண்ட்டுங்களில் சைடில் சில இடத்துல எங்கெல்லாம் ஒரு கோடு மாதிரி லைன் மாதிரி வரணுமோ அதில் வைக்கிறது தான் அது. அவ்வளோதான். இது அப்படியே தான். பாருங்கள், இது வந்து இப்படி ஆடுது பார்த்தீங்களா, இது மாதிரி ஆடுற மாதிரி. இது ஆடாத மாதிரி நம்ம அடுத்து பண்ண போகிறோம். இப்போ இது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்குள்ளே கிளியர் நீட்டாக இருக்குது, ஒரே லெவலாக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டில். இது நம்ம வந்து எவ்வளோ இன்னும் கம்மியாகவோ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கனம் அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம், கனமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம இது ஆடாத மாதிரி மோல்டிங்கில் அந்த பைப்பிங் பண்ண போகிறோம். அதுவும் அந்த சப்ப பைப்பிங்கோட சேர்ந்தது தான். அந்த தூக்காத மாதிரி இப்போ என்னன்னா ஒரு கேப் வச்சு நம்ம தைச்சிட்டு திருப்ப போகிறோம். தைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து விட்டு கீழே விட போகிறோம். இது அப்படியே எடுத்து ஒரு கீறிடலாம். இதையும் நீங்கள் திருப்பி வச்சு பார்த்துக்கிங்கன்னா அந்த பார்வை உங்களுக்கு தையல் பார்வை கிடைக்கும். இப்போ இந்த துணியை வச்சுட்டு அதே மாதிரி இப்போ இது மேலே வச்சிங்கன்னா அந்த பார்வை வந்து கிடைக்காது. இந்த கரப்பீஸ் எப்படி வச்சுருங்க, இதுதான் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நம்ம தலைகளாக வச்சுட்டோம்னா தையலுக்கு வந்து தையல் நம்ம இங்கே போட்டிருக்க தையல் தெரியுதா? இப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ இடைவெளி வேணும் அப்படிங்கிறத இதே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நூல் அளவுக்கு வேணுமா, கொஞ்சம் அதிகமாக வேணுமான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மெலிசா பக்கத்துலேயே தைக்க போகிறோம். தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மெலிசா தெரியும். கொஞ்சம் தள்ளி தைச்சாலும் நமக்கு வந்து ஆடாது. இப்போ நான் உங்களுக்கு தள்ளியே தைக்க சொல்கிறேன். ஒரு கைடு அளவு தள்ளியே நான் தைச்சி காமிக்கிறேன். இதுலேருந்து கைடு அளவு தைக்குவேன். கைடு அளவு கரெக்டாக இந்த கைடை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கைடு அளவு அந்த த்ரெட் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட தையல் இருக்குல்ல, அதை அடையாளமாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து ஒரே லெவலாக வரும். நீங்கள் மேல் பார்வையை இதை மேல் பார்வையாக மாற்றிடணும். இது பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து கீற வேண்டியதான். அப்படியே எடுத்து கீற வேண்டியதான். இப்போ இதில் கீறிட்டோம். இப்போ பாருங்கள், எந்த ரெண்டு சைடுமே வந்து ஆடாது. ஓகேவா? இந்த பக்கம் எதுவுமே வந்து நமக்கு இப்படி தூக்காது, எதுவுமே ஆடாது. அதுலேயே ஃப்ளாட்டாக அப்படியே ஆகுது, அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அதில் வந்து தூக்குற மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ இதில் வந்து இந்த பைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இது தூக்குற மாதிரி இருக்குது, இது ஆடுற மாதிரி பைப்பிங்கு. ஓகேவா? த்ரெட்டு கிடையாது, ஆனால் ஃப்ளாட் பைப்பிங் தான் இது மோல்டிங்கு. இது அதுவும் ஆடாது. இப்போ பாருங்க, ஆடவும் செய்யலை. இது அப்படியே வந்து அட்டாச்சில் இருக்குது. ஏன்னா இதில் உள்ள நம்ம தையல் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு தையல் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போட்டுக்கனால இங்கே வெளியில் வந்து தெரியாது. அழகாக நீட்டாக ஒரே மாதிரி அம்சமாக வந்துடும். ஓகேவா? நம்ம அந்த கனம் வந்து இன்னும் நம்ம மெலிசா தைக்கணும்னாலும் நமக்கு இதில் அடையாளம் இருக்குது, இந்த தையல் அடையாளம் இருக்குது. அப்போ தையல்லேருந்து ஒரு நூல், இப்போ நம்ம 2 புள்ளி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு நூல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படியே தைச்சிருந்தாலும் நமக்கு இங்கே வந்து கம்மியாக இருக்கும். இங்கே இதில் வெளிப்பக்கத்தில் இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அப்படியே கரெக்டாக மெலிசாக இருக்கும். இதில் மெலிசாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ தெரியணும்னா, நல்லா பளிச்சு தெரியணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இன்னும் பட்டையாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதில் நம்ம இதோட கேப்பை தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் எவ்வளோ தள்ளி வச்சாலும் இது வந்து ஆடாது. ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம தள்ளி வைக்கும்போது இப்படி தூக்குற மாதிரி இருக்கும். அதனால இது மெலிசாக தான் தைக்கணும் இந்த பைப்பிங்கில். இதுவும் சேம் மெத்தேடு தான்.
இதில் அட்டாச் பண்ணி தைக்கிறோம், இதில் அட்டாச் பண்ணாமல் தைக்கிறோம். ஓகேவா? நன்றி.